ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிரைம் ஷார்ட் வெப் சீரிஸ் பிரசன்ட் லெவலில் இருந்த எஸ்டிடி பிசிஓன்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 2 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே சீசன் 1 எபிசோடு 1 பார்த்தாச்சுங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கதால சோ அதனுடைய அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்னு ஒரு பட்டன் காட்டுங்க, அதை கிளிக் பண்ணி விடுங்க. சரி ஓகே guys, இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனி அவங்க கிச்சன்ல நின்னுட்டே இருக்கும்போது இப்ப அங்க வந்த அவங்க அம்மா என்ன கேட்பாங்கன்னா, ஆமா நீ ரிக்கியோட வீட்டுக்கு தானே போறேன்னு போன, நான் அங்க போனா உன்னை அங்க காணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அவளும் கொஞ்சம் தயக்கத்தோட, இல்லம்மா நான் அங்க போல, நான் ஷீனோட வீட்டுக்கு போனேன் அப்படின்னு அவ சொல்லுவாளா. அதை கேட்ட அவங்க அம்மாவும் கொஞ்சம் சந்தேகத்தோட, சரி ஓகே நீ வீட்டை பாத்துக்கோ, நான் போயிட்டு உங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அந்த எஸ்டடி பூத்துல தாங்க காட்டுறாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசும்போது, நான் தான் சொல்றேன் இல்லையா இதுக்குதான் நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு, ஆனா நீங்க வரைய மாட்டீங்க அப்படி சொல்லும்போது, நீ கவலைப்படாத நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருப்பாங்களா. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே கீழே பார்த்தனா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த தோடி கீழே கிடக்குங்க. அதை பார்த்த உடனே அவளும், என்ன இது இங்க கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க இந்த பொண்ணு என்னதான் தின்றானே தெரியல, அறிவுன்றதே கிடையாது, இங்க பாருங்க இந்த இடத்துல அவரோட தோட போட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த காலை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிட்டு அந்த எஸ்டி பூத்துக்காரன்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, இது என் பொண்ணோட தோடாச்சே, இது எப்படி இங்க வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவனும் அப்படியே திருத்திரு முடிச்சுட்டு, அதுவா அது எனக்கு தெரியாது, என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் சமாளிப்பானா. இப்ப இதை கேட்ட அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு நீயும் அவளும் இங்க என்ன பண்றீங்க எனக்கு நல்லாவே தெரியும், இதோட இதெல்லாம் நிப்பாட்டிக்கோ இல்லனா இது உனக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனை மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அவனும் ஒரு மாதிரியா முடிச்சுட்டே இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நைட் டைம்ல பார்த்தனா நம்ம ஹீரோனி சம்பவம் முடிச்சு ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருக்கும்போது இப்ப அங்க வந்த அவங்க அம்மா அவளை பார்த்துட்டு, அறிவுன்றதே கிடையாது எப்படி படுத்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தனா அந்த எஸ்டி பூத்துக்கு வந்து நம்ம ஹீரோனி அவனை பிடிச்சி செம்மையா கிஸ் பண்ணி வேற லெவல்ல மூடி ஏத்திட்டு இருப்பாங்க. அப்படியே மூடி ஏத்துனாங்க. ஒரு கட்டத்துல சும்மா இறங்கி மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா வெறியா அப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப திடீர்னு பார்த்தனா ஒரு குரல் கேட்குங்க. ஒருத்தன் வெளியே நின்னுட்டு, பிட்டு என்னதான் பண்ற, உள்ள வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா கத்தும் போது இப்ப உள்ள இருக்கவங்க ரெண்டு பேரும் செம்மையா பயந்துட்டு அவனுடைய துணி எடுத்து டப்பு டப்புன்னு போடுவாங்க. இப்ப இந்த எஸ்டிபிக்காரனும் அவனோட துணியை போட்டுட்டு வெளியே போக நம்ம ஹீரோனியும் அவன் கூட முழுசா முடிக்காம பயத்தோட அப்படியே நின்றுட்டே இருக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது அங்க வந்து அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நான் ரிங்கி வீட்டுக்கு போனேன், ஷீனோட வீட்டுக்கும் போனேன், ஆனா நீ அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப கடுமையா மறைச்சிட்டு பேசும்போது அதை கேட்ட அவ என்ன சொல்லுவானா, இல்லம்மா நான் ஜஸ்ட் வாக்கிங் போயிருந்தேன் அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அவங்க அம்மாவும் கோவப்பட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எங்க போனன்னு அப்படின்னு அவங்க சொல்லும் போது, ஏமா அப்படி சொல்றீங்க அப்படின்னு இவ கேட்பாளா. நீ தான் அந்த கடைக்கு போயிட்டு உன்னோட தோட விட்டுட்டு வந்தியே, எனக்கு தெரியாத நினைச்சியா அப்படி சொல்லும் போது, அதுவாமா அது தெரியாம கீழே விழுந்திருக்கும் அப்படி சொல்லும் போது, நீ என்னதான் தின்றியோ உனக்கு அறிவு வருமா இல்லையான்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கண்ணாமண்ணு திட்டிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இப்ப அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா அந்த எஸ்டடி பூத்துக்கு போயிட்டு அவருடைய வீட்டுக்காருக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு மாசத்துல வந்துருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அட நான் ஒரு மாசத்துல வந்துருவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவானா. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால ஒரு மாசத்துக்கு மேல எல்லாம் தாங்கவே முடியாது, நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கல்ல அப்படி சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் அழுத்தமா சொல்ல, அட நான் கண்டிப்பா வந்துருவேன் நீ வருத்தப்படாத அப்படி சொல்லிட்டு இவங்க கால் கட் பண்ணும்போது அப்படியே கீழே பார்ப்பாங்களா. பார்த்தனா நம்ம ஹீரோனுடைய ஜட்டி கிடக்குங்க. அதை பார்த்த உடனே அவங்க அம்மா செமையா ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆனவங்க கிட்ட போயிட்டு அதை நல்லா பார்த்துட்டு இது அவள் தானா அப்படி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப அங்கிருந்து நேரா வீட்டுக்கு போயிடாங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப வீட்டுல பார்த்தனா நம்ம ஹீரோனை பழிச்சுன்னு அவங்க அம்மா விடுவாங்களா. நம்ம ஹீரோனி பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா என்ன நடந்துன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாய் திறந்து சொல்லு அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதுல என் தப்பு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது, நீ இப்ப வாய் திறந்து உண்மை சொல்லலன்னு வச்சுக்கேன் நடக்கிறதே வேற அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டும் போது, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு இவ சொல்லுவாளா. மறுபடியும் அவங்க டென்ஷன் ஆயிட்டு, இப்ப நீ சொல்லலைன்னா நான் அவனை வெட்டியே போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டும் போது, சரிம்மா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ என்ன சொல்லுவானா, அம்மா நான் வந்து டிங்கியோட மாமாவுடைய பையன் கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன், ஆனா அந்த எஸ்டடி பூத்துல பேசுறதுக்கு என்கிட்ட காசு இல்ல, நான் அந்த பெண்கிட்ட என்ன சொன்னா என்கிட்ட பேசுறதுக்கு காசு இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொன்னானா, காசு இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு நீ என்ன சந்தோஷப்படுத்தினா உனக்கு காசு இல்லாத பேச வைப்பேன் அப்படின்னு இவன் சொன்ன உடனே இதை கேட்ட, ஓ காசு இல்லைன்னா நீ அவன் கூட இது மாதிரி பண்ணியா அப்படின்னு சொல்லி இவ கேட்பாளா. அதுக்கு அவளும் ஆமாமா அப்படின்னு சொல்லும் போது, ஓ உங்க அப்பா இல்லைன்னா நீ இது மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவியா, நீ இங்கே இரு இதோ 2 நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கிருந்து கோவமா போகும்போது நம்ம ஹீரோனி உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறத காட்டுவாங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா அந்த எஸ்டி பூத்துல தாங்க காட்டுறாங்க. எஸ்டி பூத்துக்கு போன நம்ம
ஹீரோனி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு, எங்க வீட்டுக்கார் கூட பேசணும் அப்படி சொல்லும்போது, அங்கதான் இருக்கு இல்லையா பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனா என்கிட்ட காசு இல்லையே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அந்த கடைக்காரன் என்ன சொல்லுவானா, ஓ அப்படியா, அப்பனா அதுக்கு நீங்க சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி சொன்ன உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா சிரிப்பாங்களா. உடனே அந்த கடைக்காரனும் சிரிக்கும் போது அப்படியே இந்த வெப் சீரிஸ் முடிச்சிருப்பாங்க. இங்க என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். அவன் எப்படி அந்த ஹீரோனியை கரெக்ட் பண்ணனோ, சோ அதே போல அவங்க அம்மாவையும் அந்த மாதிரி பண்ண போறான்னு சொல்லி நல்லாவே காட்டியிருப்பாங்க. இப்படி இதோட கம்ப்ளீட் வெப் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பாயிண்ட் வருங்க, அதை அப்படியே கிளிக் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலோட நேம் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், அதை அப்படியே காப்பி பண்ணி டெலகிராம்ல பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் காட்டுங்க. ஸோ அதுல இதனோட போஸ்ட் இருக்கும், ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், இதோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.